ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஈஸியான முறையில் பால் பணியாரம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. உளுந்தப்பருப்பு 100 கிராம், பச்சரிசி 2 ஸ்பூன். உளுந்தப்பருப்பு பச்சரிசி இரண்டையும் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். வெங்காயம் 1 மூடி, சர்க்கரை 100 கிராம், ஏலக்காய் 3. ஒரு மிக்சி ஜாரில் உளுத்தம்பருப்பு பச்சரிசி போட்டு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைக்கணும். அரைத்த உளுந்த மாவுல சிறிதளவு உப்பு சேர்த்து கலக்கினால் சுவை இன்னும் நல்லா இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஏலக்காய் போட்டு அரைத்து தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் ஒரு செம்பு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அரைத்த தேங்காய் பாலை ஊற்றவும். பின்பு சர்க்கரை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு கடாய் வைத்து எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காய்ந்ததும் அரைத்த மாவை ஒரு ஸ்பூனில் எடுத்து சின்ன சின்ன பணியாரமாக போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்ட பணியாரத்தை திருப்பி போட்டு வேக வைக்கணும். பணியாரம் வெந்தவுடன் எடுக்கவும். கலந்து வைத்த தேங்காய் பாலுடன் பணியாரத்தை சேர்க்கவும். தேங்காய் பாலுடன் பணியாரத்தை 15 நிமிடம் ஊற வைக்கவும். 15 நிமிடம் கழித்து ஊற வைத்த பால் பணியாரத்தை பரிமாறலாம். டேஸ்டான ஹெல்தியான பால் பணியாரம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.